நைட்டு 2 மணிக்கு சுட சுட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. மக்களே, மீன் குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் வைக்காம சாப்பாடு வந்து இதில் வைக்கிறோம், அதாவது குண்டாவில் வைக்கிறோம். ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, விசில் வச்சு எழுப்பக்கூடாது. அடுத்து 2வது இது பார்த்தீங்கன்னா வந்து நான் மண் சட்டியில் வைக்க போகிறேன். இந்த மண் சட்டியில் வச்சு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் வந்து நான் அறுத்து போடாமல் வந்து இடித்து போட போகிறேன். அது இடித்து போட்டாவே தனி டேஸ்ட்டாக இருக்கும். மக்களை, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. நல்லா ஸ்மெல்லு செம்மையாக வந்திருக்கு. இப்போ தான் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன், புளி. இது இல்லாமல் மீன் குழம்பே இல்லை. மீனை போட்டு இறக்கிற வேண்டியது தான். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். மீன் குழம்பு அற்புதமாக வந்துள்ளது, மிகவும் மகிழ்ச்சி. முதல்ல ஒரு பீஸ் எடுத்து போட்டுப்போம். நான் வைத்த மீன் குழம்பை நானே சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். மக்களே, அற்புதமாக வந்துள்ளது. நான் எப்பயும் காரம் அதிகமாக போடுவேன், இன்றைக்கி ஏதோ காரம் கம்மியாக போட்டேன். பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது. நாங்கள் நீங்களும் சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நானே சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் என்ன சமைக்கணும்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் நாளையிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. நான் சாப்பிட்டு தூங்குறேன்.